கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகட்டும். இதோ இந்த நாள், அதாவது அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இங்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாக சொல்லுகின்றார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக பிதா சுத்தம் பண்ணுகிறார். அதற்கு அந்த வசனம் முழுவதையும் வாசிக்கிறேன். அதற்கு முந்தின வசனம் வாசிக்கின்றேன். யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறாரு. அவர் என்ன கிரியைகளை செய்யறாராம், என்ன செயல்பாடுகளை செய்யறாராம்? எனில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாராம்? அதாவது அவர் திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறாரு. திராட்சை செடியாக இயேசு மகாராஜா இருக்கிறாரு. அப்போ தோட்டத்துல இருக்கின்ற திராட்சை கொடிகள்ல எது அதிக கனி கொடுக்குது அப்படின்னு பாக்குறாரு. கனியே கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதை வெட்டி போடுகிறார் என்று பார்க்கின்றோம். அதை அவர் வெட்டி போடுகின்றார், அறுத்து போடுகின்றாராம். கனி கொடுக்கலன்னா அவருக்கு அது வேஸ்டான கொடியா இருக்குது. அதனால பயனே இல்லை. எதுக்கு அதுக்கு வீணா தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அதை வெட்டி போடுகிறார், அறுத்து போடுகிறார் என்று பார்க்கின்றோம். அதனாலதான் தோட்டத்துல நடுவுல, திராட்சை தோட்டத்துல நடுவுல அத்திமரம் இருந்தது. அது கனியே கொடுக்கலனா எஜமான் என்ன சொல்லுகிறாராம், தோட்டக்காரர், அது கனியே கொடாம இருக்குது, அதை வெட்டி போடலாம் அப்படிங்கிறாரு. ஆனா தோட்டக்காரர், அதை பராமரிக்கிறவர் சொல்றாரு, இல்ல இன்னும் ஒரு ஆண்டு வெயிட் பண்ணலாம், நான் கொத்தி எரு போடுகிறேன், அது கனி கொடுத்தா அதை வைத்திருப்போம், கனி கொடுக்காட்டி அப்புறம் அதை வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பரிந்து பேசுவதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் என்ன? அப்போ கனி கொடுக்கிறதற்காக எவ்வளவோ நம்முடைய ஆண்டவர் பிரயாசப்படுகின்றார். அதையும் தாண்டி கனியே கொடுக்கலனா பிதாவாகிய தேவன் அதனை அறுத்து போடுகின்றார். நிலத்துல அது இருக்க வேண்டாம், அது கொடி, அந்த கொடி செடியில நிலைத்திருக்க வேண்டாம் என்று சொல்லி வெட்டி போடுகிறாராம். ஆனா கனி கொடுக்கிற கொடி எதுவோ அந்த கொடியை அவர் என்ன பண்ணுவாராம், அதிக கனி கொடுக்கும்படியாக. கொஞ்சம் கொடுக்குது, ஆனா இந்த செடியை நம்ம சுத்தம் பண்ணணும்னா நமக்கு இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி அவர் சுத்தம் பண்ணுகிறார் என்று பார்க்கின்றோம். அதிக கனி கொடுக்கிற கொடியை தேவன் சுத்தம் பண்ணுகின்றாராம். சுத்தம் பண்ணுவதுனா என்ன? அதாவது தேவையில்லாத கிளைகளை எல்லாம் நறுக்கி போட்டு, அப்புறம் களைகள் அருகில் இருந்துச்சுன்னா அந்த களைகளை எல்லாம் கொத்தி எடுத்து போட்டு, அப்புறம் அதுக்கு தேவையான எரு போட்டு தண்ணி ஊற்றி இவ்விதமாக மிகுதியான கனிகளை கொடுப்பதற்கு சுத்தம் பண்ணுகிறார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நீங்க கனியே கொடுக்கலனா ஆண்டவருக்கு அவர் ஒரு முடிவை எடுத்துடுறாரு. வேண்டாம், இந்த கொடியே வேண்டாம் என்று சொல்லி முடிவு எடுக்கின்றாரு. ஆனா நீங்க கொஞ்சம் கனியை கொடுத்தீங்கன்னா உங்களை அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக உங்களை சுத்தம் பண்ணுகின்றார். அப்படி சுத்தம் பண்ணும் பொழுது நம்ம சில பாடுகளின் வழியாக நடக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா கிளை நறுக்குகின்றார் இல்லையா, வேண்டாத களைகளை எடுத்து போடுகிறார், அதனோடு கூட தேவையில்லாத கிளைகளை எல்லாம் நறுக்கி போடுகின்றார். அப்போ கொத்துகின்றார், கொத்தி எரு போடுகின்றார். இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் பொழுது சில பாடுகள் உண்டு. நம்ம நினைக்கிறோம், ஏன் நமக்கு இவ்வளோ பாடுகள்? நான் நல்லா ஜெபம் பண்றேனே, நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நான் சரியா ஆலயத்துக்கு போறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நல்லா கீழ்ப்படுகிறேனே என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா தேவ திட்டம் நமக்கு தெரியாது. நம்ம இன்னும் கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையில இன்னும் தேவனுக்கு கனி கொடுக்கணும் என்று சொல்லி அவர் நம்மை சுத்தம் பண்ணுகின்றார். 2004வது ஆண்டு என்னுடைய கணவருக்கு நெஞ்சு வேதனை வந்தது. அப்போ ஏறக்குறைய 33 வயது தான் ஆனது என்னுடைய கணவருக்கு. அப்ப இந்த வயதிலே ஏன் இவ்வளவு பெரிய பாடு என்று சொல்லி நாங்கள் கலங்கி போய் நின்று கொண்டிருந்த பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணி, எங்களுடைய பழக்கம் என்னன்னா, எதனால ஆண்டவர்கிட்ட போய் நின்றுவோம். நாங்க
என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு பதில் வர்ற வரைக்கும் நாங்க விடவே மாட்டோம். இது எதுக்காக அனுமதித்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அழுது நாங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணே ஒன்று வந்தது. இதே வார்த்தை வந்தது. இதே வார்த்தை இன்றைய மண்ணால கொடுக்கப்பட்டிருக்கிற இதே வார்த்தை, அதிக கனிகளை கொடுக்கும்படியாக கனி கொடுக்கிற கொடியை பிதா சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தை ஆண்டவர் எங்களோடு பேசினார். பிரியமானவர்களே, அந்த பாடுகளின் வழியாக சென்று கடந்து போகும் பொழுதுதான் அதற்கப்புறம் ஊழியத்துல அடுத்த பாதைகளை திறந்து கொடுத்து, அடுத்து டிவி ஊழியத்திற்கான வாசல்களை எல்லாம் திறந்து கொடுத்து நடத்த ஆரம்பித்ததை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு எல்லை வரும் பொழுதும் நம்ம இன்னும் ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும். அப்ப இன்னும் ஒரு சுத்திகரிப்பு, இன்னும் சுத்தம் பண்ணுதல், இன்னும் நம்ம பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், இன்னும் நம்ம பல நல்ல சத்தியத்துல இன்னும் தேரும்படியாக உதவி செய்கின்றார். அப்போ உங்க வாழ்க்கையில கூட தேவ பிள்ளைகள், நீங்க அடிக்கடி நீங்க கலங்காதீங்க, நமக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள் என்று சொல்லி உங்களை சுத்தம் பண்ணுகிறார். நீங்க அதிக கனிகளை கொடுக்கும்படியாக வைக்கின்றார். இயேசு மகாராஜா சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். என்னில் நிலைத்திருங்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே நேரத்துல, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இன்னொன்று ஆண்டவர் எப்படி சுத்தம் பண்ணுகிறாராம், அந்த சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்போ நம்மளை சுத்தம் பண்ணுகிறதுக்கு இன்னொரு வழி வச்சிருக்கிறார். என்னன்னா, அவருடைய வசனத்தை கேட்க 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 நாம சுத்தமாகின்றோம். நான் சொல்லுகிற இந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள். அப்போ கர்த்தருடைய வசனம், அப்போ வசனத்தை வாசிக்கிறது, விசேஷமாக நீங்க இந்த 4 சுவிசேஷ பகுதிகளை, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ பகுதிகளை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு, ஒரு சுத்தம் உண்டாகின்றது. பெரிய மலர்களை இன்றைக்கு கூட இந்த கனி கொடாத மரமாக இருக்க வேண்டாம், கொடியாக இருக்க வேண்டாம். கனி கொடாத கொடியை அவர் அறுத்து போடுகின்றார். ஆனா நீங்க கொஞ்சம் கனி கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க அதிகமான கனிகளை கொடுக்க பிதா உங்களை சுத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாள்ல நாங்கள் தியானித்த யோவான் 15:2 வசனத்தின் படி, ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கனி கொடுக்கும்படி விரும்புகின்றீர். எனவேதான் கனி கொடாதவைகளை அறுத்து போட்டு கனி கொடுக்கிறவைகளை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி செய்கின்றீர். எனவே தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில வருகின்ற சிற்சிலர் சிற்றைகள், பாடுகள், உம்முடைய உபதேசங்களை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் கடந்து செல்கிற பாதைகள், இவை எல்லாவற்றிலும் ஒன்றை புரிந்து கொள்ளட்டும். நீர் அதிக கனிகளை எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லி, எனவே இன்று முதல் அதிக கனிகளை கொடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற சனிக்கிழமை நமது ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற இருக்கின்றது. இந்த உபவாச கூட்டத்திற்காக நீங்கள் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். ஒரு நாள் தேவ சமூகத்துல நம்ம எல்லாரும் கூடி அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று நாம் பார்க்கின்றோம் வேதத்துல. அதே போல தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு கூடி வந்து அவர் சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய அசைவு உண்டாகிறது. பலத்த கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகின்றது. எனவே தவறாமல் இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.